உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கும் எழில் சாருக்கும் இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதான்னு காசி அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்க எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போறோம். ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்திருக்கோம். இப்போ சுடருக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் அத்தை தான். காசி அம்மா கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிட்டா அத்தையுமே எழில் பக்கம் வந்துருவாங்களே. இப்ப என்ன பண்றது? எனக்கு யோசிக்கிறீங்க? இல்ல, சப்போஸ் காசி அம்மா உங்களோட கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ சுடர்? நான் அத பத்திலாம் பெருசா எதுவும் யோசிக்கலக்கா. இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கே இப்ப வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது அங்க அந்த காசி அம்மா என்ன சொன்னாலும் நான் அதை மனசார ஏத்துப்பேன்க்கா. ராமையா, அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேம்மா. நீங்க ரெடினா போலாமா? எல்லாரும் ரெடியாகி வராங்க போல இருக்கு. நீ கிளம்பு. நல்லபடியா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க, எல்லாரும் செப்பல் போட்டுக்கோங்க. ராமையா, வண்டியில எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சரி வாங்க போலாங்க. வாங்க போலாம். உன் கழுத்துல எழில் கட்டின தாலி இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி இருக்க போகுது. ஒண்ணு காசி அம்மா உன் கல்யாணத்தை செல்லாதுன்னு சொல்லணும், இல்ல அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள நானே ஏதாவது பிளான் பண்ணி உன் கல்யாணத்தை செல்லாததாக்கணும். எப்படி இருந்தாலும் எழில் கூட நீ வாழ முடியாது. என்ன சுடர், வாமா போலாம். வா. ஐயோ, அங்க என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்த மனோஹரி வர கூட போறா. கண்டிப்பாவே ஏதாச்சும் ஒரு குழப்பம் பண்ணுவா. காசி அம்மா இதனால என்ன அருள்வாக்கு சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. என்னால காசி அம்மாவை மீறி அந்த ஊருக்குள்ளேயும் போக முடியாது. என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.